குட் மார்னிங் அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனல் வாழ்க்கை. உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பதிவிற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் நிற்கிற இந்த ஸ்பாட் எந்த ஸ்பாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க மக்களே. அண்ட் மக்களை இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான நெல் வயல்கள் நிறையா இருக்குங்க. பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குங்க சீரியஸாக. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேக் வாட்டர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய போட்டெலாம் போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த சன்ரைஸ் தரமாக இருக்குங்க, செம்மையான பிளேஸு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பா, வேகமாக வந்தேங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க நிறைய பறவைகள்லாம் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா. ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த சன்ரைஸு அடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கான நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30. ஸோ அந்த டைமில் நம்ம சன்ரைஸ் பார்த்துருக்கோம். அதாவது திருச்சூர் மாவட்டத்தில் கூடிய மாடந்தோப்பு. ஆக்சுவலாக சரியான என்ன பிளேஸ் சரியாக தெரியல. ஸோ இந்த பிளேஸ்னால் வந்து கரெக்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டுறேன். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா வயக்காட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக நெல்லுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நம்ம அதிகமான இடங்களில் பார்த்திங்கன்னா நெல் வயல் தான். ஸோ நம்ம கேரளாஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான இடங்கள் இந்த பக்கம் திருச்சூராக இருக்கட்டும், பாலக்காடாக இருக்கட்டும், இந்த பக்கம் அதிகமாக நெல் வயல் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம்லாம். ஸோ வரும்போதே பார்த்திங்கன்னா அழகாக அந்த பேக் வாட்டர்ஸ் மாதிரி போகும் பார்த்திங்களா. சும்மா ஒரு ஆறு தான், ஐ திங்க் பேக் வாட்டர்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதுக்குள்ளே அதில் வந்து சின்ன அழகாக ஒரு படகுல போயிட்டுருக்குறாங்க, நல்லா இருக்குது. ஸோ நிறைய விஷயம் பார்க்கலாம் மக்களே. ஸோ நம்ம இங்கே வந்து மார்னிங்கான சன்ரைஸை பயங்கரமாக பார்த்துட்டோம், அண்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸோ இந்த வியூவும் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம தலைவர் சன்ரைஸுக்கு ஒரு சலாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாமா, வாங்க மக்களே. அப்படின்னு நடந்து போயாச்சு. ஆக்சுவலாக வந்து வண்டி நம்ம அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியை நம்ம அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இறங்கி வந்தாச்சு இங்கே. ஸோ அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குங்க, எங்கேயாவது ஏதாவது பூச்சி கீச்சி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம திருச்சூரில் என்னென்ன பிளேஸை கவர் பண்ண முடியுமோ எல்லா பிளேஸும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். அண்ட் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் பண்ணுறோம் மக்களே, என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா வாழ போகிறது ஒரு லைஃபு, அது நமக்காக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே, அப்படி தானே? கரெக்டாக இல்லை மக்களே? சரி, ஓகே மக்களே, நம்ம தொடர்ந்து போகலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், வாங்க.
மக்களே இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு இங்கே வந்தாச்சு. அதாவது வெங்கடேஸ்வரின்ற இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஐக்குன்னு பாண்டவகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகவதி டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளோட வரலாறையும் இந்த டெம்பிளோட விசேஷங்களையும் பேர் என்னன்னா சுதி சுதி. ஸோ இங்க இருக்கக்கூடிய சுதின்றவர் ஆக்சுவலாக வந்துட்டு உள்ள மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து சொல்ல போறாங்க. ஸோ சொல்லுங்க இந்த டெம்பிளோட வரலாறு அண்ட் இந்த டெம்பிளோட விசேஷங்கள்லாம் என்னதுன்னா? கோவிலோட சரித்திரம் மெயினா இது பஞ்ச பாண்டவர் இல்லையா, அது இங்க வந்து தபஸ் பண்ணியிருக்கு அவரு. அதுக்கு நம்ம பாஞ்சாலிக்கு நெடுமங்கல்யம் ஐ மீன் லைஃப் லாங் மேரிடுக்கு வேண்டி இங்க வரம் கொடுத்தாச்சு. நம்ம இதுதான் துர்கா தான் இங்க இருக்கு. துர்கா வரம் கொடுத்தது அதுதான் மெயின். ஓகே 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 ஓகே. அண்ட் இந்த தபஸ்ன்னு சொன்னீங்களா, இது இங்கதான் தபஸ் வந்து இருந்தது. இது திரௌபதி அதுதான் வரம் கொடுத்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன குன்று ஆக்சுவலா வந்து இந்த குன்று தான். ஸோ இந்த குன்றுக்கு மேல பாத்தீங்கன்னா தபசு பண்ண இடம்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்க வர்றவங்க உள்ள சுத்தி கும்பிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது. ஸோ இங்க கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா வந்து நிறைய சொல்லியிருந்தாரு. ஸோ வேற என்ன விசேஷம்? விசேஷம் மெயின் விசேஷம் பொங்கல். அதுக்கப்புறம் பூரம் இருக்கு. அதுக்கு ஏப்ரல் மே தான் பூரம் இருக்கு. அதுக்கு இங்க மெயின் ஒரு டெம்பிள் இருக்கு, ஆராட்டுபுரான்னு சொல்றாங்க. அதுக்கு இங்கிட்ட கனெக்ஷன் இருக்கு. அது நம்மள சவுத் இந்தியாவில் எல்லா தேவி தேவமாரும் சந்திக்கிறதான் ஆராட்டுபுரா, மதுரா மீனாட்சி, எல்லாம் மூகாம்பிகா, திருவனந்தபுரம் டெம்பிள் எல்லாமே இங்கே வந்துடும். ஆராட்டுபுரையில இங்க டெம்பிள் தான் கனெக்ஷன் இருக்கு. இங்கே துர்கா தான் மெயின் மூர்த்தி. ஆனா பூதான் இருக்கு. 9 ദിവസം ஆனா வச்சு தேவி புறத்துக்கு வெளியில போய் பிரதட்சணம் பண்ணிட்டு தான் இங்க வருது. 9 ദിവസം ஆராட்டு தெரியுமா? ஆராட்டு அதுதான் இருக்கு. 6 ദിവസം ஆராட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அதாவது மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா யானைகள் மேல வந்து தேவி வந்து அம்மன் வந்து உள்ள இருக்கிற அம்மன் வந்துட்டு வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட 9 முறை வந்து வலம் வந்து வருவாங்களாமா. சோ அது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கோவில் எத்தனை வருஷங்கள் இருக்குன்னா? 5000க்கு மேல இருக்கும். 5000க்கு மேல. சோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த டெம்பிளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷம். அதாவது கேரளா கூடிய நிறைய கோவில் வந்து 5000 வருஷத்துக்கு மேல எல்லாம் 5000 வருஷத்துக்கு மேல தான் இருக்கு கோவில் கேரளாவில். ஓகே 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 மக்களே, நல்ல இந்த கோவிலோட பெரிய ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நல்ல தரிசனம் நானும் பார்த்தேன். அண்ட் கோவிலோட கோபுரத்தோட தரிசனம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்களும் சொன்னா நமக்கு சுதின்ற அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மக்களே வந்துட்டு இப்போ நம்ம சுவாமி கும்பிட்டாச்சு. ஆனால் அங்கே இருந்த மேனேஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக உள்ளே இருந்த ஸோ அவங்க உள்ள ஒரு கமிட்டிஸ் இருந்தாங்க போல். ஸோ அவங்கக்கிட்ட பேசியாச்சு. அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேர் சொல்கிறேன். இந்த கோவிலோட பேர் வந்துட்டு ஐக்குன்னு பாண்டவகிரி தேவி டெம்பிள். அதாவது துர்க்கையம்மன் தான் இங்கே மெயின் கடவுள். அது மட்டும் இல்லை, ஸோ துர்க்கையம்மனுக்கு 108 திவ்ய ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ அந்த 108 திவ்ய ஸ்தலங்கள்லையும் இந்த கோவில் வந்துட்டு ஒரு ஸ்தலம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து சன்ரைஸ் பார்த்த பகுதியிலேருந்து கொடுத்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் நியர்பை நிறைய வந்துட்டு நெல் விவசாயம் தான் அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது மக்களே. அண்ட் திருச்சூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சூர் டவுன் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து திருச்சூர் டவுனு. ஸோ இதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இந்த மலைக்கோவில் இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி இங்கே விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி பொங்கல் தை மாதம் பொங்கல் வைப்போமோ, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு சண்டே, அதாவது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சண்டே அன்றைக்கி ஸோ இங்கே எல்லாருமே பொங்கல் வைப்பாங்களாமா. ஸோ அதோட உள்ளது நான் நிறைய போஸ்டரில் உள்ளே பார்த்தேன். ஸோ அதை உங்களுக்கு காட்ட முடியல. அண்ட் சுவாமி வந்து இங்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கையில் வந்துட்டு ஒரு வலது கையில் வந்துட்டு ஒரு தாமரை பூ வச்சுட்டு சாந்தமாக ரொம்ப அழகாக நிற்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்ல தரிசனம் பார்த்தாச்சு. அண்ட் இன்னும் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். நான் தொடர்ந்து போகலாம் மக்களே. ஓகே, இது ஆக்சுவலாக மேலே போகணும். ஸோ மலைக்கோவில் அண்ட் சுற்றிலும் அப்படியே உள்ள பிளேஸ் இது. சரி, ஓகே மக்களே, நம்ம இங்கே அப்படியே கிளம்பலாம். ஓகே. அண்ட் மக்களே, இந்த கோவிலோட துர்க்கையம்மன் அமைப்பு இப்படி தான் இருக்கும். மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்திய ரத்னம் ஆயுர்வேதா மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளேஸு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இது காட்டுறேன், என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக இங்கே வரணும் அப்படின்னா டைமிங் பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, உள்ளே என்ட்ரானிங் அப்படின்னா டிக்கெட் வந்துட்டு 50 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ மக்களே, நான் இப்போ உள்ளே வந்தாச்சு, டிக்கெட் கொடுத்துட்டு வந்தாச்சு, செக் பண்ணிட்டு. ஸோ ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மக்களே, பாருங்கள். ஸோ ஆயுர்வேதம் மியூசியம் வைத்திய ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வெளியே மட்டும்தான் அலௌடு. ஸோ நான் உங்களுக்கு வெளியில் மட்டும் வீடியோவில் எல்லாமே காட்டுறேன். ஸோ இது நம்ம காஞ்சி மகான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெளியே மட்டும் காட்டுறேன் மக்களே. அண்ட் உள்ளே வந்துட்டு கேட்டேன், அண்ட் நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியே வந்துட்டு பிளேஸ்லாம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட
உள்ளே ரொம்ப நேரம் உள்ளே சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் வெளியில் வந்துட்டு பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஸோ இங்கே எப்படியே நடந்து உள்ளே வந்தோம்னா சின்னதாக ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, நடந்து போகிற மாதிரி. நல்லா இருக்குது. பட் ஆனால் டிக்கெட் வைஸ் 50 rupeesன்றது ஓகே, கொஞ்சம் அதிகம் தான், பட் ஓகே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உள்ளே அப்படியே நிறையா பார்த்திங்கன்னா நிறைய இதை போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் பேக் வியூவில் காட்டுறேன், பாருங்கள். நம்ம வந்துட்டு எப்படி அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆயுர்வேதத்தில் வந்துட்டு நம்ம கேரளா வைத்தியங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ, ஸோ அது வந்துட்டு இங்கே நிறைய ஸ்டாச்சு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சித்தத்தில் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நல்லாயிருக்கு மக்களே, பிளேஸ் உள்ள நல்லாயிருக்கு, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இங்கே கிணறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போ வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டு வைத்தியரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட உள்ளே போய் அந்த மியூசியம் நிறையா பார்த்தேன். அண்ட் சீரீஸில் சொல்கிறேன், அண்ட் 50 rupees அப்படின்னாலும் சீரீஸ்லி ஒர்த்து. அண்ட் உள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மனித குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேருந்து அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 18th 19th century வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது எப்படி ஒரு மெடிசன் தயாரிக்கிறாங்க, அண்ட் எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, ஸோ அதுலேருந்து மெடிசன் எப்படி உள்ளே வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள் ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு மெடிசனை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஸோ இப்போ வரைக்கும் அது உள்ள பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியரத்னம் சொல்ல இந்த ஒரு ஆயுர்வேத மியூசியம் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா 100 வருஷ பில்டிங். ஆமாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அங்கே அந்த பக்கம் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபவுண்டரோட ஸ்டார்டிங் அதாவது கிட்டத்தட்ட 40s 30s அந்த ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அவர் யூஸ் பண்ண பொருளாக இருக்கட்டும், அவர் பண்ண சித்த வைத்தியங்களாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. அதை என்னால் காட்டணும்னு நினச்சேன், பட் எதுவுமே காட்ட முடியலை. சீரீஸில் என்னென்னா அவங்க உள்ளே வந்துட்டு நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஃபோன் பார்த்தேன், அவர் யூஸ் பண்ண ஃபோன்ஸ், அவங்க யூஸ் பண்ண சில பொருட்கள். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தாலின்னு சொல்லுவோம், பெரிய பாலைன்னு சொல்லுவோம்ல, 100 வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய 100 வருஷம் யூஸ் பண்ண சில அந்த பானைகள்லாம் உள்ளே இருந்தது. அண்ட் சில எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அது என்ன மாதிரி முறைகள் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் போட்டு காட்டினாங்க. அந்த கைட் பண்ணவும் சீரியஸ்லி ஆசம், நல்லாவே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பிரதர் ஒருத்தர் பண்ணார், அவர் பேர் மனிஷ். ஸோ நல்லாவே கைட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்த டைமில் அதிகமாக கூட்டம் இல்லை, ஸோ அதனால் நீட்டாகவே கிளியராக புரிஞ்சுது. சில வீடியோஸ் ட்ரீட்மெண்ட்டான வீடியோஸில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்க சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட்ரி போட்டு காட்டினாங்க, அது எப்படின்ட்டு அப்புறம் நானும் சில ப்ளே பண்ணி பார்த்தேன். அண்ட் சீரியஸ்லி நல்லா இருக்குங்க ப்ரோ.
அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு பெரிய இது சொல்லிட்டு நான் அப்படியே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. பட் எனக்கு உள்ளே எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ மக்களே தயவுசெய்து மன்னிக்கவும். ஸோ அதனால் இந்த ஒரு இடத்தையும் பார்த்தன்ற ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ நான் வந்ததில் எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஸோ தொடர்ந்து சில விஷயங்கள் மட்டும்தான் நான் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். அண்ட் மக்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய வைத்தியம் பண்ணக்கூடிய நிறைய மூலிகைகள், நிறைய மருந்துகள்லாம் அங்கே இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் அண்ட் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னோர்கள் கூடியக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அண்ட் நிறைய விஷயங்கள் எங்கே பார்த்தோம் மக்களே. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பழங்காலத்தில் செஞ்ச ஒரு பெரிய சிலை, அதாவது இந்த மரத்தை அதாவது செஞ்சந்தன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ரோஸ்வுட். ஸோ அந்த ரோஸ்வுட்டில் செஞ்ச ஒரு நடராஜர் சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அமைப்பு. ஸோ பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு மக்களே. அண்ட் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சிலை பார்க்கும்போது அண்ட் சீரியஸ்லி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஓகே மக்களே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். அடுத்து வந்துட்டு வேறு என்ன பிளேஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் சீரியஸ்லி வந்ததில் நான் ஒரு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன் ஆயுர்வேதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சூரில் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் ஜூ அண்ட் மியூசியம் இருக்குது. ஸோ என்ட்ரி சார்ஜ் 20 rupees வாங்கியிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன், பாருங்கள் மக்களே. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளி இருக்குது. ஸோ நம்ம பேரட் பாருங்க. ஸோ பேரட்லாம் இருக்குது. ஸோ பார்க்கோட வியூஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஆந்தை பார்க்க வந்திருக்கோம். அதாவது ஆந்தை பகலில் பார்க்கவே முடியாது. ஸோ நைட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ஆந்தை பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து மக்களே நான் வரும்போதே பார்த்திங்கன்னா வடக்குநாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம திருச்சூர்லேயே பார்த்திங்கன்னா பூரம் ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் நடக்கக்கூடிய இடம் அந்த இடம். ஸோ சிவன் கோவில் இது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில் மாதிரி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 12 மணி ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கோவிலை. ஸோ பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷங்க. இங்கே பாருங்க மக்களே, பயங்கர சுறுசுறுப்பாக இருக்காரு. ஆக்சுவலாக அது பார்த்தது வந்து நாய் மாதிரி இருந்தது. அது என்னென்னு சரியாக தெரியல எனக்கு. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் பார்க் பெரிய ஏரியா தானே எனக்கு. ஸோ 20 rupeesக்கு உள்ளே பொறுத்தான்னு சுற்றி பார்த்துடலாம். ஸோ மக்களே அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் டீர். ஸோ இந்த புதுவிதமான மான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மான், சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பார் டீர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதோட இதுவும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், பாருங்கள் அப்படியே. ஆக்சுவலாக உட்காந்துருக்க சைஸ் பார்த்தீங்களா மக்களே. சாம்பார் மான். டீர்னா மான் தானே? ஆமாம், மான். கொம்பு வச்ச மான்லாம் பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து மானா இல்லை மாடானே தெரியல. இங்கே ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மக்களே. அங்கே பாருங்கள். இது ஆக்சுவலாக மானா இல்லை மாடானே தெரியல எனக்கு.
வெயில் மக்களே, ரொம்ப வெயிலுங்க. கிட்டத்தட்ட கேரளா ஃபுல்லாக ரொம்ப வெயிலாக இருக்க மாட்டேங்குது. திருச்சூரில் பயங்கர வெயில், முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அப்படியே உட்காந்தாச்சு, நடக்கவே முடியல. இன்னொன்று சொல்ல போனால் சாப்பிடவே இல்லைங்க காலையிலேருந்து இன்னும். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம பயணத்தை அப்படியே கிளம்பி முடிச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இங்கே பார்த்த அனிமல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இவ்வளோ தான் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக அனிமல்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் பார்க்கு ஜூவை ரொம்ப பெரிய ஜூன்னு நினச்சேன். அண்ட் ஓரளவுக்கு மீடியம் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் சின்ன நம்ம வவுசின்ற பாருங்க, வண்டலூர் அந்தளவுக்குலாம் ரொம்ப பெருசு கிடையாது. ஜஸ்ட் சின்ன ஜூ, அவ்வளோதான். குட்டியாக அங்கங்கே எல்லாமே அடைச்சி வச்சுருக்காங்க. அது குட்டி குட்டியாக இருக்குது. அண்ட் நிறைய பார்த்தாச்சு மக்களே. ஸோ அடுத்து நம்ம சாப்பிட போகலாம். ரொம்ப பசி தாங்க முடியல. சாப்பிட்டுட்டு அடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. திருச்சூர்லேருந்து தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸ் கரெக்டாக எந்த பிளேஸ் அப்படின்னா வடக்கஞ்சேரி. ஸோ வடக்கஞ்சேரி பக்கத்தில் வடக்கஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசி தாங்க முடியல. ஸோ பிரியாணி சொல்லியிருக்கேன், சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன். என்னடா கோவில் போய்ட்டு சிக்கன் பிரியாணி நினைக்கிறீங்க, பசி தாங்க முடியல. ரொம்ப இதாக இப்போ இருக்குதாம்மா. சிக்கன் பீஃப் இருக்குது. ஸோ பீஃப் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, பிரியாணி சாப்பிடுங்க வாங்க. ஸோ மக்களே, பிரியாணி சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குது. சரி, ஓகே மக்களே, நான் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே மறக்காமல் நம்மளுடைய வேர்ல்ட் லைஃப் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, தேங்க்யூ மக்களே.